என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த சூழலில் இன்றைக்கி ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதல் இன்றைக்கி அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. இதில் பச்சிலம் குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. மற்றொரு பக்கம் இன்றைக்கி ஈரானில் ஒரு தந்தை தன் பிள்ளையை காப்பாற்ற சிங்கிள் ஹேண்டடாக ஒரு கன் எடுத்து அமெரிக்க விமானத்தை சுற்றி வீழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நீரிணை இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. உலக பொருளாதாரத்தை இயக்குவதற்கான ஒரு மைய சக்தியாக இது மாறி இன்றைக்கி ஒரு பெரிய நிலையிலிருந்து இது பேசப்படுது. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பல்வேறு சம்பவங்களுக்குள்ளே போவோம். என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த வேளையில் டொனால்டு ட்ரம்ப் தான் கொடுத்த காலக்கெடு முடிய போகுது, அதனால் உடனடியாக ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நீரணையை திறந்துருங்க, திறக்கலையாட்டி ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அணு மின் நிலைய ஆலயங்கள் மேலே, பாலங்கள் மேலே, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த எண்ணெய் கட்டமைப்புகளை நாங்கள் எங்கள் வசப்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததாக ஃபாக்ஸ் நியூஸ் வந்து இன்றைக்கி செய்தி வெளியிட்டிருக்கு. அப்போ டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான மிரட்டலை தொடர்ந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் இதில் எந்த விதத்திலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலம் நாங்கள் பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம், ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா அத்துமீறி செயல்பட்டுருக்கு, அதனால் இந்த முறை பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, அடிக்கு அடி உதைக்கு உதை தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த போருடைய முனையில் இன்றைக்கி ஈரான் நின்றுட்டுருக்கு. அமெரிக்கா மற்றொரு பக்கம் துருக்கி, எகிப்து மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் வழியாக இன்னைக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் இந்த அப்ரோச்சில் கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் ஈரான் இன்னைக்கு போரில் முன்னோக்கி நாங்கள் செல்வோம் சொல்லிட்டு இன்னைக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் எப்பவும் போலவே இந்த அமெரிக்க, இஸ்ரேல் கோலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ கிடங்குகள் மேலே, கட்டமைப்புகள் மேலே, துருப்புகள் மேலே தாக்குதல் நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மேலே, குடியிருப்புகள் மேலே இன்றைக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி காலையிலேருந்து இவங்க டார்கெட் பண்ணது எந்தெந்த இடம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பல்கலைக்கழகங்கள் மேலே இன்றைக்கி இஸ்ரேல் பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. அந்த பல்கலைக்கழகங்களில் ஷெரீஃப் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், இது ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம். இங்கே எப்படி ஐஐடி நம்ம சொல்கிறோம், அதுபோல் அங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கிருந்து படித்து பல்வேறு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஈரானுக்குள்ளே இருந்து ஈரானுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஷெரீஃப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மேலே ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு. இதில் படித்து பட்டதாரிகளாக இருந்து பெரிய அளவில் வந்தவர்கள் வந்து இந்த அணு உலை சார்ந்த விஷயங்கள் மற்றும் பல்வேறு மேம்பட்ட விஷயங்கள் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் வந்து பெரிய ஒரு டீமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகம், அதே போல் வந்து மசூது தஸ்ரீரி என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், இது போல் இன்னும் வந்து நூற்றுக்கணக்கான பல ஆண்டுகள் பழமையான பல்கலைக்கழகங்கள் மேலே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தாக்குதலை வந்து இன்றைக்கி தொடர்ந்து அமெரிக்க, இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து நடத்திட்டு இருக்கு. இதில் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 6 பச்சிலம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க மற்றும் 34 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. இது எல்லாமே தெஹ்ரான் மற்றும் கோம் என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான நகரங்கள் மேலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. ஸோ இந்த தாக்குதலில் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஈரான் பெரிய கோபம் அடைஞ்சிருக்கு. ஈரான் மக்கள்லாம் கிளர்ச்சி எழுந்து இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை அமெரிக்க எதிராக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாமே பெரிய நடந்து முடிஞ்ச பின்னாடி அதில் ஒரு செய்தி இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய உளவுத்துறை மேஜர் ஜெனரல் மஜீத் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒன்று சேர்ந்து நடத்தின வான்வழி தாக்குதலில் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி ஈரான் அதிகாரப்பூர்வமாக நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ எல்லா தாக்குதலும் அமெரிக்க, இஸ்ரேல் வெகுஜன மக்கள் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மேலேயும் கட்டமைப்புகள் மேலேயும் நடத்திட்டு இருக்கு தவிர நேரடியாக ஐஆர்ஜிசி கூட சண்டையிடுவதற்கான திராணி இல்லாமல் இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தரைவழி தாக்குதலை நடத்துகிறோம் ஒரு மாசமாக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இதுவரையிலும் ஈரானுக்குள்ள அதிகாரப்பூர்வமாக உள்ளே போக முடியல. ஆனால் ஈரானுக்குள்ள அதிகாரப்பூர்வமாக இவங்க உள்ளே போக முடியலையாட்டியும் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்கல்ல ஈரானில், இந்த அமெரிக்க, இஸ்ரேல் சார்புடைய நிலையில் அவர்களுக்கு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆயுதங்களை நாங்கள் சேர்த்துட்டோம், குர்தீஸில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கிற குர்தீஸ் படை இருக்காங்கல்ல, அவர்கள்ட்டையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆயுதங்கள், துப்பாக்கிகளை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிடுறாரு. அப்போ இந்த அளவு ஒரு நாட்டை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ட்ரம்ப் தெல்ல தெளிவாக செயல்பட்டு இருக்காரு. ட்ரம்ப் நம்ம லேசு போக்கில் எடை போடுறோம், ஒரு காமெடியனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு வில்லனாக இருந்துட்டு இருக்கான். சிரித்து கொண்டே பல்வேறு அட்டொழியங்களை, அழிச்சாட்டியங்களை செய்யக்கூடிய நபராக தான் இன்றைக்கி ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போருடைய விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. மறுபக்கம் ஈரானும் தொடர்ந்து இஸ்ரேல்
இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இன்றைய தினம் மட்டும் 15 நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேலே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஹைஃபா என்று சொல்லக்கூடிய முக்கியமான துறைமுகம், இந்த துறைமுகத்தை கிட்டத்தட்ட காலி பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவு பெரிய தாக்குதலை கொடுத்துருக்கு. இதில் வந்து கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கு. இந்த கிளஸ்டர் குண்டுகள் கிட்டத்தட்ட 60% அதிகமாக அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி பீட் பண்ணி உள்ளே போய் அடிச்சிருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு தகவல். ஸோ கிட்டத்தட்ட ஹைஃபா துறைமுகம் அழியக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படின்னு செய்தி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தொடர்ந்து அமெரிக்காவுடைய எஃப் ரக விமானங்கள், போர் விமானங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. F-35, F-16, F-15, A-10, இன்னைக்கு கிட்டத்தட்ட C-130 என்று சொல்லக்கூடிய போர் விமானம், இது எல்லாமே ஹையர் ரேஞ்ச் போர் விமானங்கள். இது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஈரான் பெரிய அளவில் தகர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போ ஈரான் இந்த களத்தில் மிகவும் முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலுடைய அழிவை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்யுது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் மேலே ஏற்படுத்தி இருக்கு. அந்த நடவடிக்கைகளில் இன்னைக்கு மட்டும் ஒரு 10 நடவடிக்கை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ ஹிஸ்புல்லாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய IRGC ஈரானுடைய இந்த கட்டமைப்பு இராணுவ அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்பது ஓயாது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலில் நியூட்ரலாக அதே வேளையில் அரபு நாடுகள் இருக்குல்ல, மத்திய கிழக்கில், இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள், கட்டமைப்புகள், சொத்துக்களை தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அடிச்சிட்டு இருக்கு. குவைத்து, கத்தாரு, பஹ்ரைனு, UAE, இன்னும் சவுதியில் சில இடங்கள்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்துது. எந்த அமெரிக்கா ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு தான் ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு பொய் சொல்லுதோ, அந்த நிலைமை இன்னைக்கு அரபு நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கு. அது ஈரான் ஏற்படுத்தலை, ஆனால் ஈரான் மேலே ஏற்படுத்திய இந்த தாக்குதல் ஈரான் அமெரிக்க சார்பு நிலையில் இருக்கிறனால அரபு நாடுகள் மேலே ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு அந்த மக்களை எழுச்சி பெற வச்சிருக்கு. இன்னைக்கு குவைத்தாகட்டும், பஹ்ரைன், துபாய் போன்ற இடங்களில் மக்கள் இந்த அமெரிக்க பிசினஸ் நிலையங்கள் இருக்கிறனால தான் எங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இந்த இடத்துல இருந்து இதை நீங்கள் வெக்கேட் பண்ணுங்க, இல்லையாட்டி உங்களை நாங்கள் ஆட்சியிலிருந்து மாற்றுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டங்களை கிட்டத்தட்ட 1 மாசமாக எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய அரம்கோவாகட்டும், அதே போல் சவுதியுடைய அரபு லைட் என்று சொல்லக்கூடிய நிறுவனமாகட்டும், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா வரக்கூடிய மே மாதத்திலிருந்து கச்சா எண்ணெயுடைய விலையை உயர்த்த தயாராக இருக்குது. அதாவது ஒரு பீப்பாய்க்கு $19.50 உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகளை கொடுத்துருக்கு. குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சமயத்தில் இந்த எண்ணெய் விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமான விலையில் வந்து அவங்க அனுப்புறதுனால இங்கு அதோடைய இம்பாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில செய்திகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி தான் உலகம் இந்த போரின் மூலம் சென்று கொண்டிருக்கிறது பார்க்க முடியுது. மற்றொரு செய்தி, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கு. அக்ஸாவுடைய போர், தூஃபான் அக்ஸாவுடைய போர் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலிருந்து இந்த ஹர்மூஸ் நீரிணையை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அன்றைய காலகட்டங்களில் இந்த போர் நடக்கும்போது பாபல் மந்தம் என்று சொல்லக்கூடிய நீரிணையை வந்து விடுதலை பலஸ்தீனுக்காக வந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஹவுதிகள், அன்சாருல்லக்கள் முடக்கி வைத்தார்கள். ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து மேற்குலகம் சந்திச்சிச்சு. ஏன்னா அந்த பாபல் மந்தம் நீரிணை வழியாகத்தான் அதாவது எண்ணெய் மட்டும் கிடையாது, வேற என்ன பொருட்களை நீங்க கொண்டு போகணும்னாலும் இந்த பாபல் மந்தம் நீரிணை இருக்குல்ல, அதன் வழியாகத்தான் நீங்க கப்பல் போக்குவரத்து செய்ய முடியும். அதை என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் சார்புடைய கப்பல்கள் எது வந்தாலும் அடித்து தாக்குவது அல்லது அதை கைப்பற்றுவதுன்னு சொல்லிட்டு யமன் ஹவுதிகள் பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ தற்சமயம் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இம்பாக்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய இம்பாக்ட் உலகம் பார்க்குது. ஹர்மூஸ் என்ற நீரிணையை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஈரான் வித்து இந்த இஸ்ரேல் அமெரிக்கா போர் வழியாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த ஹர்மூஸ் நீரிணை இருக்குல்ல, இப்போ இதை குறித்து இன்னைக்கு ஈரானுடைய நிலைப்பாடு எப்படி வந்திருக்குன்னா, இன்னைக்கு யாருடைய பேச்சும் அது கேட்கல, ஒமானுடைய பேச்சு ஓரளவு கேட்குது. ஏன்னா ஒமான் தான் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா கூட பேசுவதற்கு ஏற்பாடு செஞ்சு நடுநிலையிலிருந்து செயல்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒமானோடு கிட்டத்தட்ட 2 நாட்களாக ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, நாங்கள் ஹர்மஸ் நீரிணையை திறப்பது அப்படிங்கிறத தாண்டி இனிமேல் வாழ்க்கையில் ஹர்மஸ் என்ற நீரிணை என்பது ஒரு பொருளாதார கேந்திரமாக மாறணும், அது ஈரானுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சரத்துகளையும் திட்டங்களையும் ஆய்வு செய்து இன்னைக்கு இறுதிப்படுத்திட்டு இருக்கு. ஒமானோட சேர்ந்து பேசிட்டு இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இது உங்களுக்கான வரிகளை விதிக்கலாம், சுங்க வரி எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பேசி இறுதிக்கட்ட நிலையை நோக்கி நீங்கள் போயிருக்கு. அப்போ ஒமானும் ஈரானும் சேர்ந்து பேசுவதன் மூலம் இனிமேல் முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப இலகுவான முறையில் ஹர்மூஸில் போகலாம், ஃப்ரீயாக போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு இன்னைக்கு மேற்குலகங்கள் இனி என்ன வேண்டாம், இனிமேல் ஹர்மூஸ் என்ற நீரிணை தான் ஈரானை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகுது. அதனால ஹர்மூஸை நாங்கள் திறக்க வேண்டும் என்றால் இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஒத்துக்கணும்னு சொல்லுது. ஸோ அமெரிக்காவுடைய விரட்டலுக்கு இங்கே வந்து ஈரான் அடிபணியில், அதனால இன்னைக்கு
ஹர்முஸை குறித்து பல விஷயங்கள் இங்கே வந்து இன்றைக்கி பேசப்படுது. அதே போல் ஹர்மஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 25% உலக பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த எண்ணெய் ஏற்றுமதி விஷயங்கள் ஹர்மஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணை வழியாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் பாபல் மத்தம் என்று சொல்லக்கூடிய நீரிணை, இந்த நீரிணையில் கிட்டத்தட்ட 12% வந்து போக்குவரத்து, எண்ணெய், கச்சா எண்ணெய் மற்றும் மற்ற பொருட்கள் போக்குவரத்து நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா ஹவுதிகளும் ஈரானில் கூடிய ஐஆர்ஜிசியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாபல் மந்தபையும் நம்ம முடக்கி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதற்கான சமிக்கைகள் ஈரானுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அளவு இன்னைக்கு ஹர்மஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீரிணை தான் மிகப்பெரிய பேசுபொருளாக சுற்றி முற்றி இந்த உலக பொருளாதார விஷயத்தில் வந்து இது ஒரு முக்கியமான நிலை, இந்த போரில் இது ஒரு முக்கியமான இடமாக தருணமாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வேளையில் பல்வேறு நாடுகள் தங்களது கப்பலை வந்து எண்ணெய் கப்பலை வந்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளுக்கு அனுமதி கிடைச்சிச்சு, சீனா போன்ற நாடுகளுக்கு. இப்போ சமயமாக துருக்கி அந்த அனுமதியை பெற்றிருக்குது. அந்த அனுமதி வந்து நான் சொன்ன மாதிரி சில டாலர்களை செலுத்தி பெற்றுச்சா இல்லையா அப்படிங்கிற செய்தி வரல. கிட்டத்தட்ட 8 கப்பல்கள் வந்து இன்றைக்கி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, துருக்கியுடைய கப்பல்கள். அதில் 2 கப்பல்கள் வந்து போயிருச்சு. 3வது கப்பல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து, ஈரான்லேருந்து மலேசியாவுக்கு வந்து எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த கப்பலை இன்றைக்கி அனுமதி வாங்கி இன்றைக்கி ஹர்மஸ் நீரிணை வழியாக வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் இந்திய பெருங்கடலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இது போன்ற சில கப்பல்களுக்கு மட்டும்தான் என்னவாகுது, அந்த விதிவிலக்கு என்பது கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அடுத்து ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்து உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளாக அமைஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா ஈரானில் இன்னைக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஹர்மூஸை திறக்க வேணாம்னு சொல்லிட்டு மக்களை வீதியில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தங்களது சொந்த மக்களை இழந்தும் குழந்தைகளை இழந்தும் இன்னைக்கு களத்தில் ஈரானுடைய மக்கள் நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு தந்தையுடைய சம்பவம் இங்கே வந்து நம்மளை மெய்சிலிருக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன சம்பவம்னா, ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டில் பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கிறாரு. அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ எதிர் தாக்குதல் கொடுப்பதற்கு இராணுவம் ஒரு பக்கம் செயல்படுது. ஆனால் பிள்ளைகளை பாதுகாக்கணும்ல, அதனால பிள்ளைகளை வந்து தந்தை நீ வீட்டில் இருங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பிள்ளைகளை வந்து வீட்டில் இருக்க சொல்லிட்டு இவர் வெளியே போயிருக்காரு. வெளியே துப்பாக்கி எடுத்துகிட்டே போயிருக்காரு. போய் அப்படி அமெரிக்கா ஏதாவது துருப்புகள் நிற்கிறாங்களா, விமானங்கள், ட்ரோன்கள் பறக்குதான்னு அப்படி வானத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்க என்னாச்சுன்னா, பாதுகாப்பாக இருக்கும்னு நம்பி வந்த குழந்தைகள் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வந்து ஓடி வந்து தந்தை பக்கத்தில் நின்று, தந்தையே கவனமாக இருங்க, அங்கே பாருங்க மேலே வானத்தில் ஒரு கெட்டவன் சுற்றிட்டு இருக்கிறான், அவனை சுட்டு தள்ளுங்க, அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்கு. இப்போ பிள்ளைகள் வெளியே வந்துருச்சுன்னா பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை யாராவது சுற்றுவாங்கங்கிற அந்த உணர்வோடு தந்தைக்கு பிள்ளை வந்து ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த தந்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா துப்பாக்கி எடுத்து அச்சு பிசுறாமல் சரியான முறையில் வந்து அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த தந்தையை இன்றைக்கி ஈரான் கொண்டாடிட்டு இருக்குது. பல்வேறு ஊடகங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கு. அந்த தந்தையும் ஒரே ஒரு மகள் கூட இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களும் தைரியமாக சொல்கிறாங்க, என் தந்தைகிட்ட நான் சொன்னேன், என் தந்தை வந்து உடனடியாக என் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தைரியமாக அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள்லேருந்து பெரியவர்கள் வரை வீரத்துக்கு பேர் போனவர்களாக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாரான சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நாம் இந்த செய்தியின் வழியாக பார்க்க. இன்னைக்கு ஒரு காணொலி வெளியாகி ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு மேற்குலகத்துக்கு. என்னன்னா, ஆயத்துல்லா கொமேனிக்கு மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் மஜ்தபா கொமேனி இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, சுப்ரீம் தலைவராக செயல்பட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளித்தோற்றத்தில் அவர் வந்து பயணிப்பது கிடையாது, ஊடக வெளிச்சத்தில் இல்லை, வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறாரு, கோலையாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை பல நபர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் இது ஒரு ராஜதந்திரமாக பயன்படுத்தி தான் மஜ்தபா கொமேனியை சரியான இடத்தில் வைத்து அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த போரை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ ஒரு காணொலி வெளியாயிருக்கு. இதில் மஜ்தபா கொமேனி அப்படியே வெளியே வர்றாரு. அந்த அவருடைய அலுவலகத்திலேருந்து அப்படியே வந்து அந்த இராணுவ கட்டமைப்பு இருக்குள்ள, அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அதோடைய ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆன பின்னாடி அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேயில் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா டிமோனான்னு போட்டிருக்கு. டிமோனா நியூக்ளியர் சிஸ்டம்னு போட்டிருக்கு. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிமோனா என்று சொல்லக்கூடிய அணு உலையுடைய படங்கள் கிராஃப்டை வந்து அங்கே வந்து முன்னாடி வச்சுருக்கிறாங்க. கொமேனி உள்ளே போகிறாரு, மஜ்தபா கொமேனி. இப்போ இதன் வழியாக என்ன ஒரு செய்தியை கொடுக்க வர்றாங்கன்னா, அடுத்த எங்களுடைய பெரிய இலக்கு என்பது இந்த டிமோனா என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதை அழிப்பது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கு பின்பும் மஜ்தபா கொமேனியுடைய வழிகாட்டுதலும் உத்தரவும் இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் இதன் வழியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.